நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா, தயவு பண்ணி வந்து நீங்க வெயிட் பண்ணாம இம்மீடியட்டா பேஷண்ட்ட ஹாஸ்பிட்டலைஸ் பண்றது ரொம்ப நல்லது. சடனா உங்களுக்கு சிவியர் செஸ்ட் பெயின், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது மாரி இருக்கு, மயக்கமா இருக்கு, சடனா வந்து ஸ்வெட்டிங் ஆகுது, இல்ல பாடி ரொம்ப சில்னஸ் ஆகுது, அந்த மாதிரின்னா ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சடனா உங்களுக்கு பேச்சு வரல, அதாவது நீங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு சைடு மவுத் மட்டும் வந்து டீவியேஷன் ஆகுது, உங்களால ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, நடக்கும்போது பேலன்ஸ் கிடைக்கல, கை கால் ரொம்ப மரத்து போகுது, இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரோக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடிப்பட்ட இடத்துல வந்து பிளட் வந்து ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு, நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி பாக்குறீங்க, பட் ஆனா பிளட் வந்து கண்ட்ரோல் ஆகல. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இருமும் போது பிளட் வருது, இல்ல யூரின் போகும்போது உங்களுக்கு யூரின்ல வந்து பிளட் கலந்து வருது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு கண்டிப்பா இமீடியட்டா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். பீரியட்ஸ் டைம் வந்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 days 15 days கண்டினியூஸா ஹெவி ப்ளீடிங்கா இருக்கும். ஆனா அது பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்காதீங்க. அது இமீடியட்டா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபீவர் வந்து 103க்கு மேல ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு, ஒரு 1 வீக் கண்டினியூஸாவே ஃபீவர் இருக்கு, உங்களுக்கு தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு, தென் ஸ்கின்ல வந்து ரேஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா டாக்டரை பார்த்து நீங்க ஃபர்தர் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.